செம்மொழி என்கின்ற தகுதியை பெறக்கூடிய நம்முடைய மொழியாக இருக்கக்கூடிய தமிழ் மொழிக்கக்கூடிய உரிய சிறப்புகளை வழங்குவதற்கு நாம் எல்லா வகையிலும் தொண்டாற்றியிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கமாக அந்த இயக்கம் எப்படி பெருக்கெடுத்திருக்கிறது என்பதை எதிர்கால தலைமுறை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் குறித்த முறையான அந்த பட்டறிவும் அந்த ஆற்றலும் அதை குறித்திருக்கக்கூடிய ஒரு நுட்பமான அறிவும் பயிற்சியும் அவர்கள் பெற வேண்டும் என்பதற்காக இத்தகைய பயிற்சி முகாம்களை நாம் உருவாக்கிட வேண்டும் என்று கழகத்தினுடைய இளைஞரின் செயலாளராக இன்றைய மாண்பு முதலமைச்சர் தலைவர் இருக்கிற போது அவர்கள் ஒரு இளைஞரணி பயிற்சி பாசனை முகாம்களை 98ஆம் ஆண்டு வாக்கிலே அவர்கள் துவங்கினார். அந்த பயிற்சி பாசனையில் நம்முடைய விருதுநகர் மாவட்டத்தில் அன்றைக்கு வடக்கு மாவட்டமாகவோ தெற்கு மாவட்டமாகவோ பிரிக்கப்படாத ஒரு விருதுநகர் உள்ளுவட்ட மாவட்டத்தில் ராஜபாளையத்தில் நடந்த ஒரு பயிற்சி பாசனையில் பொது வாழ்க்கையிலே அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய நாம் முதன்முறையாக அதிலே உங்களை போன்ற ஒரு பங்கேற்பாளராக அத்தகைய பயிற்சி பாசனையிலே கலந்து இன்றைக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராக இன்றைக்கு நம்முடைய மாநிலம் முதலமைச்சருக்கு பின்னாலே அவருடைய பெருமைக்கு அமைச்சரவையிலே நாங்கள் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நான் எதற்காக சொல்றேன். இன்றைக்கு அந்த பக்குவத்தை அந்த வாய்ப்பை நாங்கள் பெறுகிறோம். அந்த தலைமுறையிலே இருந்து நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த தலைமுறையிலே நாங்கள் பெற்றிருக்கக்கூடிய பயிற்சியை தருகிறது. இன்று நேற்றல்ல ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இத்தகைய பயிற்சி பாசனை உருவாக வேண்டும், முகாம்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்று நம்முடைய மாநில முதலமைச்சர் இளைஞர் அணியினுடைய செயலாளராக இருந்தபோது அவர் தெரிவித்த அந்த பாதை தான் நம்முடைய கழகத்தினுடைய இளைஞர் அணிக்கு இன்றைக்கு பொறுப்பேற்று இளைஞர் அணிக்கு ஒரு புது இரத்தத்தை பாய்ச்சி அதன் வாயிலாக தமிழ் பெருமொழி சமுதாயத்திற்கு ஒரு புதிய ஒளி வெள்ளத்தை பாய்ச்சி இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் இந்த பயிற்சி பாசனை பயிற்சி முகாம்களுடைய இன்னொரு பரிமாணமாக சமூக வலைதள பயிற்சி முகாம் நடைபெறுகிறது.